முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, அவ்வளவு சுலபமாக இந்த பழனி முருகன் யாருக்கும் குறி சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் இப்போது என் அன்பு பிள்ளையான உனக்கு குறி சொல்ல வந்திருக்கேன்னா நீ எவ்வளவு பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கன்னு யோசி. இதுவரைக்கும் நீ எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா நல்ல குணத்தோட நல்ல விதமாக வாழ்ந்திருந்தாலும் கூட பல சமயங்களில் பல விஷயங்களில் உனக்கு பிரச்சனையும் கஷ்டமும் தோல்வியும் துக்கமும் வந்துக்கிட்டே இருந்ததல்லவா? அதனால தான் இப்போது அது எல்லாவற்றையும் சரி செய்யும் விதமாக இனி எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றியே கிடைக்கும்படியும் நல்லதே நினைக்கும்படியும் செய்வதற்காக உனக்கு எளிதில் கொடுக்காத வரத்தை கொடுத்து உனக்கு நல்லதே நடக்கப் போகுதுன்னு குறி சொல்ல வந்திருக்கேன். உன் அப்பன் முருகன் இத்தனை நாளாக உன்னை குறை சொன்ன மனிதர்களது வாழையை எல்லாம் இப்போது நிறை சொல்லும்படியாகவும் உன்னை போற்றி பாராட்டும்படியாகவும் செய்ய போகிறேன். இத்தனை நாளாக உன்னை குறை சொன்னவங்கள நினச்சி நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாயல்லவா? அவங்க உன்னை குறை சொன்னதே ஏதாவது ஒரு வகையில் உன்னை கீழே இறக்கணும், மட்டம் தட்டி பேசணுங்கிறதுக்காக தான். அதனால இனி யார் உன்னை பார்த்து குறை சொன்னாலும் அதை நினச்சி சந்தோஷப்படு. தவறு யாருடையதாக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும். ஆனால் நீ எப்போதும் எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் மனசாட்சிக்கு தோன்ற விஷயங்களை உன் விருப்பப்படி செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கை இனிமையாக இருக்கும்படியும் உன் மனசுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும்படியும் உனக்கான வரத்தை உன் கைகளில் நான் கொடுக்க போகிறேன். என் பாதம் தொட்டு வணங்கிய உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து எல்லா விஷயங்களையும் உன் விருப்பம் போல நான் நடத்தி முடிச்சிடுறேன் என் செல்வமே. இதுவரைக்கும் எவ்வளவோ சோதனைகள் வந்தபோதும் எல்லாத்தையும் தைரியமாக எதிர்கொண்டு வாழ்ந்த உனக்கு அழகான வாழ்க்கையை அமைச்சு தரப்போகிறேன். எந்த விதத்திலும் யாருக்கும் துன்பம் நினைக்காத நீ உன் வாழ்க்கையில் பட்ட கஷ்டமெல்லாம் இப்போது முடிவுக்கு வரப்போகுது என் செல்வமே. இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நன்மைகள் தரும் விதமாக மாறப்போகுது. உனக்கு கெடுதல் செஞ்சவங்களையும் உன்னை தப்பாக பேசினவங்களையும் உனக்கு பின்னால் புறம் பேசி திட்டியவர்களையும் உனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களையும் என்கிட்ட விட்டினா அவங்கள நான் பார்த்துக்கிறேன். நீ ஒருபோதும் அப்படிப்பட்டவர்களை யோசித்து வருத்தப்பட வேணாம். ஏன்னா நீ யோசிக்கிறதுக்கும் வருத்தப்படுறதுக்கும் உரிய அருகதையும் தகுதியும் அவர்களுக்கு இல்லை. நான் என்றும் உனக்கு துணையாக நிற்கும்போது இப்படிப்பட்ட மிருக ஜென்மங்களை பற்றி நீ யோசிக்க வேணாம். நல்லவங்களா இருந்தால் அவங்க நல்லபடியாக மனிதத்தன்மையோடு இருந்திருப்பாங்க. இப்படி மனுஷத்தன்மையே இல்லாமல் கெடுதல் செய்கிற மனிதர்கள் தான் உன்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. அவங்களையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ ஒருபோதும் எதுக்காகவும் வருத்தப்படாமல் என் மேலே மட்டும் முழுசாக நம்பிக்கை வச்சின்னா உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லதாக நடக்கும்படியும் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் இனிய நாட்களாக இருக்கும்படியும் உன் அப்பன் முருகன் நான் செய்வேன். உன் முகத்தில் நீ புன்னகையோடு என்னை நோக்கி ஓடி வந்து, அப்பா முருகா, நான் கேட்டதை விட எனக்கு எல்லாத்தையும் அதிகமாக சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னு சொல்கிறதுக்கான காலம் வரப்போகுது. நீ எல்லாரிடமும் கோபம் காட்டுறது கிடையாதுன்னு எனக்கு தெரியும். அன்பையும் பாசத்தையும் காட்டும் மனிதர்களை விட நீ கோபம் காட்டக்கூடிய உரிமை கூடிய அந்த உறவுகள் தான் இன்னுமே உன்கிட்ட மோசமாக கஷ்டப்படுத்தக்கூடிய வகையில் காயப்படுத்தக்கூடிய வகையில் நடந்துக்கிறாங்கன்றத நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். எல்லார்கிட்டையும் கோபத்தை காட்ட முடியாதுன்னு உனக்கு உரிமை இருக்கிற இடத்துல நீ கோபத்தை காட்டும்போது அதை கூட அவங்க புரிஞ்சுக்காம இன்னுமே ஏதாவது ஒரு கஷ்டத்தை கவலைய உனக்கு கொடுப்பதையெல்லாம் கூடிய சீக்கிரம் நான் முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன். நீ நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குதே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. எது எப்போ நடக்கணுமோ அதை அப்போது சிறப்பாக நான் நடத்தி முடிப்பேன். நீ கவலைப்படாமல் காலங்களை கடந்து போக தயாராகு. யார் என்ன சொன்னாலும் எதையுமே காதில் வாங்கிக்காத. இன்பமானாலும் துன்பமானாலும் உனக்காக ஓடி வந்து நிற்கிறதுக்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். உன்னை ஏமாத்தினவங்களையும் உன்னை கஷ்டப்படுத்தினவங்களையும் நீயே மன்னிச்சாலும் நான் மன்னிக்க போகிறதில்ல. ஏன்னா நீ என்கிட்ட வந்து கவலைப்பட்டு கண்ணீர் சிந்திய நாட்கள் எல்லாம் இன்னும் என் கண்ணுக்குள்ளே அப்படியே ஞாபகமாகத்தான் உயிரோட்டமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் உன் வாழ்க்கையில் தவறு செய்தவர்களையும் தீங்கு செய்தவர்களையும் கண்டிப்பாக நான் ஒரு வழி செய்வேன். உன்னை புரியாத மனிதர்கள் ஒவ்வொருவரிடமும் போய் நீ விளக்கம் சொல்லி புரிய வைக்கிறத விட யார் எப்படி வேணா என்னை புரிஞ்சுக்கட்டும்னு
அவர்களை அவர்கள் விருப்பப்படியே விட்டுட்டு மௌனமாக நகர்ந்து போய்கிட்டே இரு. ஏன்னா எல்லார்கிட்டையும் போய் நீ யாரு, எப்படி, உன் குணம் என்னன்றத புரிய வச்சு தெளிவுபடுத்த முடியாது என் செல்வமே. இப்போது உனக்கான எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சிதான் உனக்கு வரம் கொடுக்க வந்திருக்கேன். நான் கொடுத்த இந்த வரத்தின் மூலமாக உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்களெல்லாம் தொலைஞ்சு போய் இன்பங்கள் பெருக போகுது. இனிமே நீ தொட்டதெல்லாம் உனக்கு வெற்றியாக மாறப்போகுது. இத்தனை நாளா உன் வாழ்வில் எல்லாமே தோல்வியாக தொடர்ந்து வந்ததெல்லாம் முடிஞ்சு போய் இப்போது நீ எதிர்பார்க்கறத விட, நீ இழந்ததை விட வெகு சிறப்பாக உன் வாழ்வில் எல்லாம் வந்து சேரப்போகுது. உன் மனசுல இருக்க சுமைகளும் பாரங்களும் உன்னை துவண்டு போகும்படி செஞ்சிருந்தாலும் அது அத்தனையும் சரிப்படுத்தி நிமிர்த்த வைக்க நான் வந்துட்டேன். நீ செஞ்ச எல்லா முயற்சிகளுக்கும் பலனாக உன் வாழ்க்கையில நான் வெற்றியை கொடுக்க போறேன். உன்னை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் உன்னை பலவீனப்படுத்தி உன்னை வலிமை இழக்கும்படி எதை செஞ்சாலும் நீ ஒருபோதும் கவலைப்படாத, சோர்ந்து போகாத. கண்டிப்பா எந்த விஷயத்தை நீ எப்படி வெற்றிகரமா முடிக்கணும்னு நினைச்சியோ அந்த விஷயத்தில் அழகான முன்னேற்றம் அமைஞ்சு நீ ஜெயிக்கும்படியும் சாதிக்கும்படியும் நான் செய்வேன். உன்னை சுற்றி இருக்கும் நபர்களிடம் நீ எதையும் தெரிவிக்க வேண்டாம். ஏன்னா ஆளாளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் உனக்கு தடங்களை கொடுத்துக்கிட்டும் நீ செய்கிறது தப்புன்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. எல்லாருடைய எண்ணமும் நீ முன்னேறக்கூடாதுன்ற எண்ணமாகத்தான், அதற்கான நோக்கமாகத்தான் இருக்கு. அதனால நீ எங்கே நல்லா வந்துடுவியோ, உன் வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துருவியோ நினச்சிக்கிட்டு நீ நினச்சது நடக்காதுன்னு உனக்கு எதிர்மாறாக அறிவுரையை கொடுப்பார்கள். உன் மனசில் தவறான எண்ணத்தை விதைப்பார்கள். அதனால் உன் வாழ்க்கையில் எந்த நல்ல விஷயமும் நடக்கிறதுக்கு முன்பாக யாரிடமும் போய் பகிர்ந்து கொள்ளாதே. நீ எடுக்கும் முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறுவதற்கும் உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். உன்னுடைய கடின உழைப்பும் விடாமுயற்சியும் உன்னுடைய தூய பக்தியும் நேர்மையும் நீ நினைச்சதை விட 100 மடங்கு நிச்சயமாக உனக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். நீ போகிற வழியில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் நான் உனக்கு புரிய வச்சு வாழ்க்கை எப்படி வாழணுமோ அதன்படி வாழ வைப்பேன். எப்போதும் உன் வாழ்க்கையின் கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் உனக்கு துணையாக இருக்கிறதால உனக்கு நல்லதே நடக்கும்னு நம்பு என் செல்வமே. என் மேலே நீ கோபமாக இருக்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கு உதவி செய்ய ஓடோடி வந்திருக்கேன். நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளையெல்லாம் கண் திறந்து பார்த்து கொண்டிருந்த நான் இப்போதே உன் வேதனைகளையெல்லாம் தீர்த்து வைக்க போகிறேன். நான் உனக்கு எதுவுமே நல்லதே செய்யலன்னு தானே, உன் கஷ்டத்தை தீக்கலன்னு நினச்சிக்கிட்டு தானே என் மேலே கொஞ்சம் கோபத்தோடையும் வருத்தத்தோடையும் இருக்க. உன் அப்பா அம்மிட்ட நீ கோவிச்சுக்காம வேற யார்கிட்ட போய் கோவிச்சுக்க போகிற? என் மீது கோபம் கொள்வதற்கும் வருத்தப்படுவதற்கும் திட்டுவதற்கும் கூட உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இத்தனை நாளா கர்ம வினையின் தாக்கத்தால் நீ கஷ்டப்பட்டியே தவிர நீ நினச்சத நான் ஒருபோதும் உனக்கு நடத்தி கொடுக்காம இருக்க போகிறதில்ல. கண்டிப்பா உன் கர்ம வினைகள் அனைத்தையும் அழித்து உன்னை கஷ்டத்திலிருந்து நான் மீட்டெடுப்பேன். நீ படுற அவஸ்தையெல்லாம் பார்த்துட்டு தானே உன்னை காப்பாற்ற ஓடி வந்திருக்கேன். இனி எந்த கவலைகளும் உன்னை ஆட்கொள்ளாதவாறு எல்லாவற்றிலும் இருந்தும் நான் உன்னை மீட்டெடுப்பேன். என் அன்பு பிள்ளையான நீ தீராத சோகத்திலும் வருத்தத்திலும் இருப்பதால் தான் அதை சரி செஞ்சு உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். உன் கைகளில் பணம் இருக்குன்னு உன்னை தேடி வராமல் உண்மையான அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் உன்னை தேடி வரக்கூடிய நல்ல மனிதர்கள் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள மட்டும் உன் கூட வச்சுக்கோ. நீ உன்னையும் உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையும் நல்லா கவனித்து பார்க்கும்போதே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய துரோகிகள் யார் 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 என்னென்ன வேலை செய்கிறாங்கன்ற எல்லா விஷயங்களும் உனக்கு புரிய வந்துடும். என் அன்பு பிள்ளையான நீ கலங்கி போனினா உடனே உனக்காக நான் ஓடி வந்து உன் கண்ணு முன்னால் நிற்பேன். மாயையான அத்தனை விஷயங்களையும் மறைச்சு உனக்கான நல்லதை உன் கண்களின் முன்னால் நான் காட்டுவேன். எந்த சூழ்நிலையிலும் அவ்வளவு சுலபமாக நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ கேட்டதையெல்லாம் நிச்சயமாக நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இனி எல்லாமே உனக்கு நன்மையாக முடியும்படியும் நல்லது நடக்கும்படியும் செய்ய போகிறேன். என் கரம் பற்றிய உன்னை இனி எந்த சூழ்நிலையிலும் கஷ்டப்பட விடாம கை கொடுத்து காப்பாற்றி உனக்கான நன்மைகளை செய்ய போகிறேன். இனிமே நீ கலக்கமடையவோ திகைப்படையவோ வேண்டாம்.
எல்லாமே நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்க போகுது. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்றது போல உனக்கு வந்த எல்லா துன்பங்களையும் இப்போதே முடிச்சு வச்சு உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி செய்ய போகிறேன். நிச்சயமா உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் சிக்கலும் வராமல் நானே உன்னை காப்பாற்றுறேன் என் செல்லமே. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கான அதிர்ஷ்ட நாளாகவே இருக்கும்படி திடீர் திருப்பங்களையும் மாற்றங்களையும் கொண்டு வரப்போகிறேன். இன்னும் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடப்பதற்காக காத்துக்கிட்டு இருக்கு. எல்லா தடைப்பட்ட நிகழ்வுகளையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தரப்போகிறேன். உனக்கு என்ன வேணும்னாலும் அதை என்கிட்ட சொல்லிட்டு உனக்கான வேலைகளை நீ பார்த்துக்கிட்டே இரு. கண்டிப்பாக அனைத்துமே சரிய நேரத்தில் உரிய முறையில் உன் கைகளில் வந்து சேரும். இனி எல்லா நாளும் உனக்கு சந்தோஷமான நாளாக இருக்க போகுது. உன் மனசுக்கு ஏற்றாற் போல உனக்கான விஷயங்கள் அனைத்தையும் நான் நடத்தி தரப்போகிறேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் தூய பக்தியும் நேர்மறை எண்ணங்களும் எல்லாமே என்னை ரொம்ப கவர்ந்துருச்சு. அதனால தான் இதுவரைக்கும் அளவு கடந்த துன்பத்தை சந்தித்த உனக்கு இப்போது அளவில்லாத இன்பத்தை கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். என் மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கையும் பக்தியும் ஒருபோதும் குறைய போகிறதில்ல. நீ பட்ட அத்தனை கஷ்டங்களையும் துயரங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து எல்லாவற்றையும் நல்ல முறையில் நடத்தி தரப்போகிறேன். உனக்கு இருக்கும் சோதனைகள் அனைத்தையும் நீக்கி அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கு ஒரு புது வாழ்வை நான் கொடுப்பதற்கு தயாராயிட்டேன். காலத்தின் முடிவை உனக்கு சாதகமாக அமைச்சு கொடுக்குறேன். என்னை வணங்கும் உனக்கு தன்னம்பிக்கையும் தெய்வ பலமும் அதிகன்றதை மறந்துட வேணாம். அப்படிப்பட்ட தன்னம்பிக்கையோடு இருந்த என் அன்பு பிள்ளையான உன்னுடைய இறைபக்தியை பாராட்டி தான் உனக்கான நல்லதை செய்ய போகிறேன். உன் மனசில் இருந்த துயரங்களும் கவலைகளும் உடல் வியாதிகளும் கடன் சுமைகளும் எல்லாமே உன்னை விட்டு விலகும்படி செஞ்சு உனக்கு நிழலாக நான் இருக்க போகிறேன் செல்வமே. நீ நினைப்பது நல்லதாக இருக்கும்போது இனி உன் வாழ்க்கையில் நடப்பதும் நல்லதாகவே இருக்கும். எல்லா துன்பங்களும் தீர்ந்து என் அருளால் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி செய்ய போகிறேன். என் மேலே முழு நம்பிக்கை வச்சு உன் வாழ்க்கை பயணத்தை வாழ ஆரம்பிச்சிட்டினா இனி எந்த கஷ்டமும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. யாரும் உனக்காக உன் வாழ்க்கையை வாழ போகிறதில்ல. உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அடுத்தவங்க உதவி செய்ய போகிறதும் இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால் எப்போதும் உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் அடுத்தவங்கிட்ட சொல்லாமல் எல்லாவற்றையும் நீயே சரி செய்து கொள்ள முயற்சி செய். இங்கு உன்னால் மட்டும்தான் உனக்கான மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் ஆனந்தத்தையும் உருவாக்கி கொள்ள முடியும்னு உறுதியாக நம்பு. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த கவலையும் வேண்டாம். எல்லாவற்றையும் சரி செய்து உன் வருங்காலத்தை வசந்த காலமாக நான் ஆக்கி கொடுத்துட்றேன் என் செல்வமே. என் அன்பு பிள்ளையான நீ உன் வாழ்க்கையில் இனிமேல் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க போகிற. நீ நினச்சது அளவுக்கு இல்லை, நீ நினச்சதற்கும் அதிகப்படியாக அளவில்லாத மகிழ்ச்சியோட சந்தோஷமாக இந்த உலகமே உன்னை பார்த்து வியக்கும் அளவுக்கு ஜெயிக்க போகிறாய். எல்லார்கிட்டையும் கொஞ்சம் அளவாக நிதானமாக யோசித்து பொறுமையாக பேசு. எதுவும் யார் உனக்காக செய்வாங்கன்னு ஒருபோதும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. நீ யாரு, உன்னுடைய திறமை என்ன, உன் குணம் என்ன, உன் மனசு என்னன்னு உனக்கு தெரிஞ்சா போதும். அடுத்தவங்களுக்கு தெரிய வைக்கணும் புரிய வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. எப்போவுமே நல்லதையே நினைக்கக்கூடிய பிள்ளையாக, எல்லாருக்கும் நல்லதையே செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருந்துட்டினா உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் என் செல்வமே. பல கஷ்டத்தை அனுபவித்து பல கவலைகளுக்கு உட்பட்டு இன்பம் என்பதையே மறந்து துக்கத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு இப்போது சுகபோகமான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க போகிறேன். இனி எல்லா நேரமும் உனக்கான நல்ல நேரமாக இருக்க போது. உன் குடும்பத்தும் நீயும் நல்லபடியாக வாழ்வதற்கு உனக்கு தேவையான வருமானத்தை நான் உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. ஆனால் எப்படி வீட்டுக்கு வீடு வாசப்படியோ அதே போல் எல்லா வீடுகளுக்குள்ளும் பிரச்சனைகளும் சண்டைகளும் மனக்கசப்பும் மனஸ்தாபங்களும் வருத்தங்களும் இருக்க தான் செய்யும். அதுக்காக எல்லாம் சோர்ந்து போயிடாத. ஒவ்வொருவருடைய பிரச்சனையையும் ஒவ்வொரு விதத்தில் தீர்ப்பதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே என் செல்வம்.